ஹாய் ஹலோ. எதுக்காக இந்த எம்டிஎஃப் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏதாச்சும் கெஸ் இருக்குங்களா? ரப்பர் பேண்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை ஏதாச்சும் லெட்டர் கிளிப் பண்ண போகிறேன்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு நியூ வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ஒரு ப்ரேஸ்லெட்டும் தென் வந்துட்டு ஒரு செயினும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ணி செயின்னா சோக்கர் செட் கிடையாது, செயின்கான பென்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்குமே வந்து ஒருத்தங்க வந்து நவராத்திரிக்காக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பீகாக் தீம் வச்சு தான் அவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு பீகாக் தீமில் தாம்மா வேணும், எனக்கு வந்து நவராத்திரிக்கு பீகாக் தீம் மட்டும்தான் நான் பண்ணுறேன், ஸோ பீகாக் வச்சு எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற ஐடியாவோட ஒரு 2-3 நாளாகவே எனக்கு டிஸ்கஷன் போச்சு. பட் வந்து இப்போ வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக நான் இப்படி தான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட அதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ லாங்காக தான் இருக்க போகுது. ஸோ லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்க போகுது இந்த வீடியோ மூலமாக. ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த எம்டிஎஃப் பார்த்திங்கன்னா நமக்கு 2 இன்ச்சு, இந்த எம்டிஎஃப் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. ஸோ ரெண்டுமே ஏன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டிஎஃப்பில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக எம்டிஎஃப் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எம்டிஎஃப்பில் ஃபெவிக்ரில் பெயிண்ட் வந்து கோல்டு கலர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பெயிண்ட் பண்ணி இப்படி காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம 8 வந்து செயினும் தென் 8 வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டும் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டேன். அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுற வேலை தான் அது. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி மேக் பண்ணலாம் ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 டே தான் டைமு. இது ஃபுல்லாகவே நான் டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ அதை நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு ஒரையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் ஒரு பக்கம் வந்து 2 இன்ச் இப்போ எடுத்திருக்கேன். 2 இன்ச்சில் ஒரு பக்கத்துக்கு வந்து நான் ஜம்ப்ரிங் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நோஸ் பீலர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம டைட் பண்ணணும். அப்போ தான், இல்லைனா வந்து நமக்கு கியர் ஒயர் பண்ணக்குள்ளே கியர் ஒயரில் நம்ம வந்து இதை கோக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே நான் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2 இன்ச்சில் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல் இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளே வந்து இந்த டூல் வச்சு பஞ்ச் பண்ணி ஹோல் போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் இதுக்கு வந்து 2 சைடும் சரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் 2 சைடுமே போட்டுக்க போகிறேன். இதில் 2 ஜம்ப்ரிங் நான் பண்ண போகிறேன். இதில் ஒன்று நான் ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம 1.5 இன்ச்சு, இதுதான் வந்து ப்ரேஸ்லெட்டு யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுவுமே அட்டாச் பண்ணிட்டேன். இதில் 7 பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரேஸ்லெட்க்கு வந்து 2 பக்கமும் பண்ணியிருக்கேன். அது வந்து 1.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 இன்ச்சில் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து 2 காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுமே 2 யூனிக்கான காம்பினேஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் ராணி பிங்க் வந்து 8K ஐ ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் க்ரீன், ஓகேங்களா? ஸோ அந்த க்ரீனில் வந்து நான் வந்து 8K தான், ரெண்டுமே 8K தான் எடுத்திருக்கேன். தென் MDF போர்டில் வந்து ஒரு பக்கம் நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு பக்கம் ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா நமக்கு இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த B7000 க்ளூவில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரோ வந்து நான் வந்து கையிலே எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதில் ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜம்ப்ரிங் மேலே ஒன்று நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது மறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே அதை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இதே மாதிரி இந்த ஐ ஷேப்பை வைக்கணும். ஸோ நான் பேசிகிட்டே இந்த கஸ்டமர் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டரில் இந்த ஆர்டரும் ஒன்று. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு தீம் பேஸ் கொடுத்தது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த மேமும் என்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசினாங்க. என்னால் முடிஞ்சதை நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுமே நான் அதில் பார்த்து பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் எப்பயுமே தேங்க்யூ சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து
கஸ்டமைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செட்டு சும்மா வந்து காமிக்க கேட்டாங்க. நான் அதே மாதிரி பண்ணி கொடுத்து அவங்க வந்து ஃபோட்டோ அனுப்புனதும் ஓகே. அதில் நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க அவங்க. ஸோ கரெக்ஷன் சொல்ல தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணவே முடியும். ஸோ எனக்கு இந்த காம்பினேஷன் வேணும், லைட் அண்ட் டார்க்கில் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி சிங்கிளாக வேண்டாம், எனக்கு யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நிறைய விஷயம் அவங்க சொன்னாங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த இந்த ஆர்டரில் வந்து நான் ரொம்பவே வந்து யூனிக்காக பண்ணித்தரணும், அதே மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அங்கே வர அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து பாராட்டணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஃபஸ்ட்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பற்றி தெரியணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட பேசக்குள்ளே இது எல்லாமே சொன்னாங்க. ஸோ வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவங்கள்ட்ட சொல்லணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் ஆர்டர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ரோ நம்ம முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கஸ்டமர் அமையிறது நமக்கு ரொம்பவே வந்து அதிசயம்தாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த ஆர்டர். ஸோ அடுத்தது நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம். நல்லா தாராளமாக க்ளூ போடுங்க. இந்த B7000 நல்லா தாராளமாக அந்த ஸ்டோனை ஒட்டி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உள்ளார போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, என்னால் வந்து கிளாஸ்க்கு அமௌண்ட் கட்ட முடியல, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்கன்னு. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோஸ் யூடியூப்பில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். அதை தாண்டி வந்துட்டு இன்னும் நான் டீட்டெயிலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு அதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எப்பயுமே வந்துட்டு இப்போ வந்து இந்த அக்டோபர் நவராத்திரிக்காக நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறேன்னா தாராளமாக அந்த கிளாஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய இதில் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் கூட பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச கிளாஸஸ் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் வந்து லாங் வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸை தாண்டி இதுலேயுமே நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதில் கிளாஸ்லேயும் நம்ம டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவோம். நீங்களும் நானும் டேரெக்டாக நிறைய விஷயம் பேசுவோம். ஸோ அப்போ வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ரோவும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். இந்த லைட் க்ரீன் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கலர் எடுத்துக்கிறேன். என்னடா பீகாக் காமிச்சிட்டு இன்னும் வரலையேன்னு பார்க்குறீங்களா? ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், பீகாக் இதில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை எப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்லா நெருக்கமாக வச்சுட்டே வாங்க. ஸோ கிளாஸ்க்கு வந்து இப்போ அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நானுமே வந்துட்டு ஒரு விஷயம் இப்போ தான் நான் பண்ணி இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடுத்ததுமே என்னாலையும் ஃப்ரீ கிளாஸ் பண்ண முடியாது. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் ஒரு ப்ரைடல் ஆர்டர் எடுத்தாவே நார்மலாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதில் வந்து ஒரு 1000 to 1500 ருபீஸ் நம்மளால் கெயின் பண்ண முடியுங்க. ஸோ வந்து என்னோடய கிளாஸுக்கு உண்டான அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக எங்கிட்டேருந்து நிறைய விஷயத்தையும் கற்றுக்கலாம். ஸோ அடுத்த லேயர் முடிச்சிட்டோம். இப்போ அகைன் அடுத்த லேயர் வரப்போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரில் க்ளாஸி ஃபினிஷ், அதுவும் இல்லாமல் அந்த மேடம் சொன்னது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளாஸி மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. மேட் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளாஸி ஃபினிஷில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாமே இந்த தீம் ஃபுல்லாகவே நான் க்ளாஸி தான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த லேயரும் நான் இதே மாதிரி உள்ளார வைக்கிறேன். பாருங்கள் முடிச்சிட்டேன். ஸோ அகைன் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நடுவில் கேப் இருக்கு இல்லையா, ஸோ பீகாக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 70 பீசஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டருக்காக தான்.
ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்தாவே தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் பீகாக் கான்செப்ட்காக நான் வைக்க போகிறது. நடுவில் ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கோங்க. அதே மாதிரி எங்கே போடணும் அப்படின்னா, இந்த ரிங் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த பென்டன்ட்டுக்கிட்ட கரெக்டாக போடுங்க இப்படி, ஓகேங்களா? ஸோ பென்டன் கிட்டே போடுங்க, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நமக்கு அந்த பீகாக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் கொண்டு போய் இதுக்குள்ளே அழகாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நமக்கு கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ தான் வந்துட்டு நான் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த கேப் ஃபுல்லாக இந்த ஜர்கான் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லுக் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு நேரில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் க்ளூ போட்டுக்கோங்க, எல்லா சைடுமே போட்டுக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ராங்காக நம்மளது அது நிற்கணும். அதனால் எல்லா சைடுமே போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்கு தாங்க நமக்கு இந்த கண்டிப்பாக இந்த க்ளூ பென் வந்து யூஸ் ஆகுது. அழகாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணுங்க. கேப் இருக்கிற இடத்துல எல்லாமே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. கேப்பே தெரியாத மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட்மேடில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒர்க் இருக்குங்க. சீரியஸாக வந்துட்டு அவ்வளோ ஒர்க் நம்ம இதில் பண்ணலாம். எல்லாமே யூனிக்கான ஒர்க்கு, ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு மாதிரி கொண்டு போகலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பெண்டன்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பெண்டன்ட்டும் ஃபினிஷ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் கலராக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் வந்துட்டு நம்ம எப்படி செயினாக அதை மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து இதுலேயும் சேம் கான்செப்ட், இதே தான் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் 1 2 3 4 லேயர் வந்துருக்கு இல்லைங்களா, இதில் வந்து 2 லேயர் வரும், நடுவில் வந்து பீகாக் வரும். ஸோ 2 3 லேயர் வரும், அதுக்குள்ளே பீகாக் வரும். அந்த மாதிரி இதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிரேஸ்லெட்க்கு இப்படி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டும் ஒரே கான்செப்டாக பண்ண போகிறோம். நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேங்க, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ எந்த ஸ்டோனுமே விழுகாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக காஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நான் ஒரு 8 செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு கடைசியில் எல்லாமே காமிக்கிறேன். இது வந்து பிரேஸ்லெட்காக பண்ணது, இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து நெக்லஸ்க்காக பண்ணது. இந்த ஜிம்கியுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி இதை வீடியோவாக போடுறேன். ஸோ இதுவுமே வந்து இதுக்கு மேட்சிங்காக நம்ம பண்ணது தான். ஸோ ஒவ்வொரு செட்டுமே உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரேஸ்லெட் தான் பண்ண போகிறோம். பிரேஸ்லெட்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு விற்கிது. ஸோ நமக்கு பீஸ் வந்து 20 rupees ஆர் 25 rupees அந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் ஹோல் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த ஹோலில் நம்ம அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோஸ் பில்லர் எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. எப்பயுமே வந்து நோஸ் பில்லரில் தான் நம்மளுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சைடு, இதில் 2 சைடு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி நம்ம வந்து ஸோ ஃபஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோல் இருக்கும், அதை வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா செட்டுமே முடிச்சிட்டேன். இந்த செட்டு மட்டும் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இந்த செட்டு வெயிட்டிங்கில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ உங்களுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லா செட்டுமே நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நேற்று நைட்டே எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ப்ரேஸ்லெட்டு. அழகாக நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம இந்த இடத்த டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பீகாக் டிசைன். ஸோ வாங்க அடுத்தது வந்து நம்ம பென்டன் கோத்தரலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நான் 2 விதமான பீட் சேம் பார்த்திங்கன்னா இதில் கலர் காம்பினேஷன் வந்து ரெட் அண்ட் எல்லோ. ஸோ நான் அதே மாதிரி ரெட் அண்ட் எல்லோவில் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று ஃபுல்லாகவே எனக்கு வேறு ஒர்க் இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, எனக்குமே வந்து நேற்று எங்கள் அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி மிச்சம் இருக்க 7 செட்ஸுமே எங்கள் அம்மா தான் கோர்த்து கொடுத்தாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தாவே இன்னுமே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து நேற்று நான் வேறு ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன், அம்மா வந்து இது எல்லாமே கோர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன். கியர் ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரோலாக வாங்கிக்கலாம். நமக்கு எவ்வளோ நெக்லஸ்க்கு தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாங்க.
ஃபஸ்ட்டு நமக்கு கியர் லாக் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்களா குட்டியாக இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளை ஃபுல்லாகவே இந்த கியர் ஒயர்க்குள்ளே நம்ம கியர் லாக்கை விடணும். இதுதான் நம்மளுக்கு வந்து தாங்கி பிடிக்க போகுது. ரொம்ப சின்ன சைஸ் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட ஃபுல் அந்த செட்டையே தாங்கி பிடிக்கிற மாதிரி இதுதாங்க லாக் பண்ண போகுது. நமக்கு போய் நம்ம ஜம்ப்ரிங் கோத்துட்டு அகைன் இதே மாதிரி உள்ளார விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பக்கம் ஒயர் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் விழுந்துடும். இதை நீங்கள் இப்படியே விடக்கூடாதுங்க. ஸோ இதை என்ன பண்ணணுன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நோஸ் பில்லர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்டாக இருக்கிறது பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு, சப்பட்டையாக ஆகிடும். இப்போ நமக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் நம்ம கோக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லோ ஒன்று வச்சுட்டு ரெட்டு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். ரெட்டு வந்து நான் 2ஆக வைக்க போகிறேன், எல்லோ வந்து நான் 1ஆக வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கோக்கலாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக கோக்கலாம். ஸோ நான் கோத்தது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி கோத்துருப்பேன். ஸோ 2 வச்சு 1. இது வந்து எவ்வளோ நான் கோக்க போகிறேன்னா, இந்த பக்கம் 25 கோத்துட்டு அதுக்கப்புறம் நான் பென்டென்ட் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த பக்கம் அகைன் நான் ஒரு 25 கோக்க போகிறேங்க. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் சைட் கோத்துட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 25 கோத்துட்டேன். இப்போ பாருங்கள், பென்டென்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஜம்ப்ரிங் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பென்டென்ட்டை கோத்துக்கலாம். அகைன் வந்துட்டு இதே மாதிரி இந்த பக்கம் நான் எப்படி கோத்தனோ அதே மாதிரி நான் அந்த சைடு கோத்துக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே கோத்துட்டோம். இப்போ வந்து பாருங்கள் எப்படி வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு கியர் லாக் மறுபடியும் 2 கோத்துக்கோங்க. தென் வந்துட்டு ஜம்ப்ரிங் போட்டு எப்படி நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தாங்க இதை நல்லா வச்சு லாக் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு லாங் வீடியோவாகவே போடுறேன். எனக்கு நிறைய பேர் கிளாஸ் பற்றி தான் கேட்டுட்ருக்கீங்க, ஃப்ரீ கிளாஸ் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே என்னோடய ஃப்ரீ கிளாஸாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி தாங்க நல்லா நோஸ் பில்லர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பேக் செயின் ஜாயின் பண்ணோம். பேக் செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இதுவுமே பீஸ் 20 rupees or 25 rupees அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இல்லை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. 2 சைடும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த 8 செட்டையும் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பேக் செயினும் எல்லாமே கோத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா செயின், பிரேஸ்லெட், ஜிம்கி அதுக்கு மேட்சிங்காக, தென் வந்து பீகாக் சென்டர் கிளிப். ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பிங்க் காம்பினேஷன், இது ஃபுல்லாகவே ப்ளூ அண்ட் பர்பிள், இதுவுமே ரெட் அண்ட் ப்ளூ கலர், லைட் ப்ளூ. ஸோ டோட்டலாக 8 செட்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த செட்டெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க.